ஆல்கஹாலிக் அடிக்ஷன் அதிகமாக இருக்கிறவங்க, அதில் கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நான் ஐடென்டிஃபிக்கலாக நிறையா நம்ம இப்போ ப்ரிசர்வேட்டிவ் எடுக்கிறோம், நிறையா சால்ட் சாப்பிட்றோம், வெளியே பார்சல் வாங்குகிறோம், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியருக்கான மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் இப்போ நான் சொன்னது தான். ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு, பெயின், டயபெட்டிஸ், அதே மாதிரி ஆல்கஹாலிக் அடிக்ஷன், செல்ஃப் மெடிக்கேஷன், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம ரொம்ப தவிர்க்கணும். லைஃப் டைம் எதுக்குமே நீங்கள் மருந்து எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம எத்தனை தான் சொன்னாலும் நிறைய பேருக்கு இது அப்படிலாம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு டவுட். இப்போ நிறைய பேர் என்னென்னா ஒரு 7-8 வருஷமாக ஒரு இடத்துல மருந்து எடுத்து அது ஃபெயிலியர், இது முடியல, கை கால் நம்னஸ் வருது, எனக்கு நியூராலஜிக்கல் டிஸார்டர் இருக்குது, கண் பார்வை சரி, இதெல்லாம் வருவாங்க. வந்து நம்ம மருந்து நம்ம டாக்டர்ஸ் கொடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, இதில் சைடு எஃபெக்ட் வருமானு. அப்போ இதுக்கு முன்னாடி எடுத்த இடத்துல அந்த கேள்வி கேட்டிங்கன்னா இல்லை அப்படிம்பாங்க. இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு பயங்கர கான்ட்ரடிக்ஷனான ஒரு உலகம். இது நல்ல விஷயங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது புரிஞ்சு கொள்வதே கிடையாது. தனக்கு பாதிப்பு வந்ததுக்கு அப்புறமா புரிஞ்சுக்கிறாங்கன்னா அப்பவுமே நிறைய பேருக்கு அது புரியறது கிடையாது. உங்கள் சரத் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.